நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 3 கிரிமினல் லாஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நகாரிக் சுரக்ஷா சங்கீதா, அப்புறம் வந்து பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாக்ஷிய அதிநியம். இந்த 3 கிரிமினல் லாஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சட்டங்கள் வந்து 1 ஜூலை 2024 வந்து அமலுக்கு வந்துச்சு. இப்போ இந்த சட்டங்கள் வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. வழக்கறிஞர்கள் மத்தியிலையும் மற்ற சமூக அமைப்புகளிலும் நிறைய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு புறம்பானது, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளுக்கு புறம்பானது. அதுவும் குறிப்பாக ஆர்டிகிள் 348 பிரிவுக்கு புறம்பாக ஒரு விஷயமாக இருக்குது. இதில் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் தான் இந்த சட்டம் இல்லை, எந்த ஒரு அரசியலமைப்பு ஆங்கிலத்தில் தான் எந்த ஒரு சட்டமும் பாஸ் பண்ணணும். ஆனால் இந்த வந்து வடமொழிகளை பயன்படுத்தி வடமொழி தலைப்புகளை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தொடர்பாக தமிழக முதலமைச்சரும் ஆர்டிகிள் 340 வயலேட் பண்ண ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ஹைகோர்ட்டில் கூட கேஸ் போட்டிருக்காங்க. இது மாதிரி வடமொழியை பயன்படுத்தப்பட்ட சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லி வழக்கு ஹைகோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு பதில் அறிவிக்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக ஆஜரான அடிஷ்னல் இந்த சாலிசிட்டர் ஜெனரல் மிஸ்டர் ஏஆர் சுந்தரேசன் அவர்கள் வந்து தாக்கல் செய்த விளக்க உரையில் வந்து இது வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷில் தான் எல்லாமே சட்டமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்கள் 3 சட்டங்களுமே ஆங்கில மொழியில் தான் இயற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த தலைப்புகளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே வந்து அதனுடைய எழுத்துக்கள் அனைத்தும் ஆங்கில எழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இந்த தலைப்பில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே வந்து அது வந்து ஒன்லி நவுன், அதாவது பெயர் சொல். அது வந்து அதனால் இது வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வழக்கில் அந்த உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக அந்த உயர்நீதிமன்றமும் நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயம் தொடர்பாக இது விஷயமாக சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. இப்போது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த ஆர்டிகிள் 348 என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்டிகிள் சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆர்டிகிள் சாப்டர் 3 என்ன சொல்லுதுன்னா லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அப்புறம் வந்து பார்லிமெண்ட்டுடைய சட்டங்கள் எந்த வகையில் இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. அதுவும் ஆர்டிகிள் 348 என்ன சொல்கிறாங்கன்னா லாங்குவேஜ் டு பி யூஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் இன் ஹை கோர்ட் அண்ட் ஃபார் ஆக்ட்ஸ் அண்ட் பில்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் அதுவும் சட்டங்கள்லையும் அந்த ஆக்ட்ஸ் அண்ட் பில்ஸ் அதில் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து செக்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஆர்டிகிள் 348(1) என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் இன் த ஃபோர்கோயிங் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார்ட் அன்டில் பார்லிமெண்ட் பை அதர்வைஸ் ப்ரொவைட்ஸ் ஆல் ப்ரொசீடிங்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் இன் எவ்ரி ஹை கோர்ட் தி அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்ஸ் to be introduced or amendments thereto to be moved in either House of Parliament or in the House or in either House of Legislature of a state shall be in English language அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு என்ன சுருக்கமான அர்த்தம் என்னென்னா, உயர் நீதிமன்றத்திலையும் சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணப்பட்ட வழக்கு ப்ரொசீஜர்லையும் வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அதாவது அதர்வைஸ் வேறு ஏதாவது புதுசிய சட்டங்கள் மூலயமா மாற்று விஷயங்கள் பிறப்பிக்காத பட்சம் வரையில் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் அதில் வந்து இன்னொன்று ஆல் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்ஸ் டு பி இன்ட்ரடியூஸ்ட் ஆர் அமெண்ட்மெண்ட்ஸ் தேர்டு டு பி மூவ்ட் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது அத்தாரிட்டேட்டிவ் இந்த ஒவ்வொரு சட்டங்களுடைய பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறதோ லெஜிஸ்லேட்டிவ் தமிழ்நாடு அசம்பிளியில் பாஸ் பண்ணுற ஒவ்வொரு சட்டங்களுடைய அத்தாரிட்டி டெக்ஸ்ட் அவ்வளவுமே வந்து அதுவும் இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்டிகிள் 348 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க.
இப்போ இதை இப்போ ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எப்படி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த 3 சட்டங்களும், அதாவது என்ன சட்டம், 3 கிரிமினல், அதாவது பாரதிய நகாரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாக்ஷி அதிநியம், இந்த 3மே ஆங்கிலம் அல்ல. இது வடமொழி, சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இங்கிலீஷில் சொல்லப்பட்டால் இங்கிலீஷில் இல்லாத இருக்கனால இந்த சட்டங்கள் எல்லாமே செல்லுபடி இல்லை, இதை ரத்து செய்யணும், அது சரியில்லை, சட்டத்துக்கு கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பானது அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. இப்போ இதுக்கு பதில் அறிவிக்கும் வரையில் ஆஜரான மத்திய அரசு சார்பாக ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த சட்டம் முழுவதுமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. இதில் சட்டம் சட்டத்தை முழுசாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அதனுடைய தலைப்புகள் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் சொல்கிறீங்க இல்லையா, பாரதிய நகாரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாக்ஷி அதிநியம், இந்த வார்த்தைகள் கூட ஆங்கில எழுத்துக்களால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அது இது ஆங்கில எழுத்து தான், அதனால் ஆங்கிலம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் வடமொழியோ ஹிந்தியோ அந்த தலைப்புகளை எழுத்துக்களோ பயன்படுத்தலை. அதனால் இதுக்கு இது ஆங்கிலம் தான், இது வடமொழியோ அல்லது சமஸ்கிருதமோ அல்ல அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சுருக்காங்க. அது தொடர்பாக நீங்கள் ரிட்டன் சப்மிஷன் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இந்த வழக்கு எந்த நிலைமையில் இருக்குது, இதை பற்றி சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பப்ளிக் ஒப்பீனியன் போட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த தலைப்புகள் அது சரியான ஒரு வழிமுறை இல்லை. பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆங்கில தலைப்பை இதுக்கு முன்னாடி இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அது எல்லா மக்களுக்கும் ஒரு சுலபமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. உதாரணத்துக்கு இந்தியன் பீனல் கோடெலாம் 1886 நம்ம கொண்டு வரப்பட்ட சட்டம் கிட்டத்தட்ட 160 வருஷத்துக்கு மேலே அமலுக்கு இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட பழகி போன ஒரு சட்டத்தை வேறு மாற்றும் போது அதே சட்டங்களை இந்தியன் பீனல் கோடோ இல்லை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோ, இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோ அப்படின்ற வார்த்தைகளை வைத்து புதுசாக இந்த வருஷத்தில் உள்ள வார்த்தைகளை சேர்த்துக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது அந்த பேர் அப்படி அந்த பேர் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு இப்போ சமஸ்கிருத தலைப்பாக வச்சு பண்ணுறது கான்ஸ்டியூஷனாக வயலேஷனாக இல்லையான்றது கண்டிப்பாக அது உயர்நீதிமன்றமும் சுப்ரீம் கோர்ட் தான் தீர்வு காண வேண்டும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லைன்னாலும், சட்டம் அதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னுக்கு வைத்த வாதம், இது நாங்கள் ஆங்கில எழுத்துக்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம், அது ஆங்கிலம்தான், அதனால் தலைப்பு ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் எப்படி தான் என்ன முடிவு எடுப்பாங்கன்றது அது அவங்கள பொறுத்து தான் இருக்குது. இருந்தாலும் மக்களாகிய நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, இது ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இது ஆங்கில வார்த்தைகள் அல்ல. அதுதான் ஃபஸ்ட்டு வைக்கணும். பாரதிய அப்படின்ற வார்த்தையோ, இல்லை நகாரிக் அப்படின்ற வார்த்தையோ, இல்லை சுரக்ஷா அப்படின்ற வார்த்தையோ, இல்லை சங்கீதா அப்படின்ற வார்த்தையோ, இல்லை நியாயா அப்படின்ற வார்த்தையோ, இல்லை சாக்ஷயா அப்படின்ற வார்த்தையோ, இல்லை அதிநியம் அப்படின்ற வார்த்தையோ கண்டிப்பாக அது இங்கிலீஷ் வார்த்தை இல்லை. நீங்கள் எந்த ஒரு டிக்ஷனரியும் எடுத்து போய் பார்த்தீங்கனாலும் அப்படி ஒரு வார்த்தை இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இருக்கா? இன்னும் இருக்க போகிறதில்ல. ஸோ அப்போ அது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை அப்படின்றது இல்லை அப்படின்றது எல்லா மக்களுக்கும், எல்லா பாமர மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களே தானாக முன்னு ஆமாம் கரெக்டு தான், நாங்கள் இது மக்களுக்கு கண்டிப்பாக இது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, நீதிபதிகளுக்கு மட்டுமல்ல, போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒவ்வொருத்தரும் வாயில் நுழையாத ஒரு வார்த்தைகளை கொண்டு கஷ்டப்பட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றது புரிந்து கொண்டு அவங்களா வாலண்டரியாக ஓகே நாங்கள் இதை மனுவை நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுறோம், இதை பேரை மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன மக்களோட கன்சிடர் மாற்றிக்கிறோம் அப்படின்ற முன்னு வந்தால் அது ஒரு கவர்மெண்டோட நல்ல ஒரு உதாரணமாக மக்கள் எடுத்துக்கொள்வாங்க. இப்போ அது இல்லாமல் இப்போ இவங்க இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க, இது ஆங்கில வார்த்தைகள் தான், ஆங்கில எழுத்துக்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு எப்படி போகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இல்லை இது உண்மையிலே கான்ஸ்டியூஷனல் வயலேஷனா
அப்படின்றதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இப்போ வந்து இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த தலைப்புகள் மட்டுமே இந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால ஆர்டிகிள் 348 வயலேஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றாலும், உண்மையில் இந்த சட்ட ப்ரொவிஷன் என்ன சொல்லுது, அதுக்கு என்ன மீனிங் வரலாம், என்ன மீனிங்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஆர்குமெண்ட்லாம் முன்னோக்கி வைக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, ஆல் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட், அவங்க யூஸ் பண்ணியிருக்க வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஷல் பி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து இப்போ இதில் சொல்லப்படுறவங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் 348 அதுவும் ப்ரொவிஷன் 1B1 1Bயில் சொல்லப்படுற ஆல் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து தலைப்பு இப்படி இருக்கணும்னு சொல்லலை, உள்ள கண்டென்ட்ஸ் இப்படி இருக்கணும்னு சொல்லலை, இல்லை அவங்க வந்து தலைப்பும் கண்டென்ட்ஸும் இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. அப்போது தலைப்பு எப்படி இருக்கணுன்றதை பற்றி தனியாக சொல்லலை. அவங்க சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கிறது ஆல் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட். அத்தாரிட்டேட்டிவ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் முக்கியமாக நம்ம மீனிங் பார்க்க வேண்டியது அத்தாரிட்டேட்டிவ்ன்ற மீனிங் வார்த்தைக்கு என்ன அர்த்தம், டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ டெக்ஸ்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய கண்டென்ட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு நம்ம ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் மீனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினி டிக்ஷனரியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, டெக்ஸ்ட்ன்றதுக்கு மீனிங் வந்து நவுனு மெயின் பார்ட் ஆஃப் த புக் ஆர் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. மெயின் பார்ட் அப்படின்றது தான் டெக்ஸ்ட்ன்றதுக்கு மீனிங் சொல்லியிருக்காங்க. இன்னொரு டிக்ஷனரி வந்து அட்வான்ஸ் டிக்ஷனரி, ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் டிக்ஷனரி என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா மெயின் ரிட்டன் ஆர் பிரிண்டட் பார்ட் ஆஃப் தி புக் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆர் பேஜ். ஸோ மெயினான டெக்ஸ்ட்ன்றதுக்கு மீனிங் வந்து மெயின் அப்படின்ற வார்த்தையை மெயின் ஆர் ரிட்டன் பிரிண்டட் பார்ட் ஆஃப் தி ஒர்க் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்னொரு டிக்ஷனரி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லுஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணியிருக்க வேர்டிங் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ன்றதுக்கு வேர்டிங் ஆஃப் எனி திங் ரிட்டன் ஆர் பிரிண்டட். ஸோ இவங்க கொடுத்துருக்க மீனிங் தான் வேர்டிங்ஸ், என்ன வேர்டிங்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த கன்சைஸ் டிக்ஷனரிலையும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா, மெயின் ரிட்டன் பார்ட்னு போடுங்க. ஸோ அப்போ வந்து இப்போ இதுக்கு மீனிங் என்ன வரலாம் அப்படின்னு என்ன மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டங்களுடைய முக்கியமான வார்த்தைகள் தான் இங்கிலீஷில் இருக்கணும்னு இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் சொல்லியிருக்க தவிர தலைப்பும் அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படலை அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை முன்னுக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாகவோ அடிஷ்னல் சொலிசிட்டரோ வந்து அது மாதிரி தாக்கல் மேற்கொண்டு இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்ட ப்ரொவிஷனுக்கு அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து டெக்ஸ்ட்ன்றதுக்கே மீனிங் வந்து மெயின் கண்டென்ட்டுக்கு தான், தலைப்புக்கு அல்ல. மெயினான இருக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறது இருக்கு. அந்த டெக்ஸ்ட்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட், அதிகாரப்பூர்வமான டெக்ஸ்ட், அதிமாரி போன வார்த்தைகள் அப்படின்ற வார்த்தைகள் தான் நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்க தவிர தலைப்பை பற்றி அதை சொல்லலை. தலைப்பில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் அவங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி மீனிங்கும் வர்றதுக்கு அந்த மாதிரி மீனிங்கும் ஒரு உலகில் பார்த்தீங்கன்னா வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகிள் 348 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து அந்த பாஸ் பண்ணப்படுற சட்டங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆங்கிலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னா சொல்லலை. அதிலோட தலைப்பும் ஆங்கிலத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களான்னா அதுவும் சொன்ன மாதிரி தெரியல. அவங்க யூஸ் பண்ணியிருக்க வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட். ஆல் பட்டப்பன் டெக்ஸ்ட், அதோட டெக்ஸ்ட்னாலே மெயின் கண்டென்ட்ன்ற மாதிரி தான் அந்த டிக்ஷனரி வருது. மெயின் ரிட்டன் வேர்டு, மெயின் பார்ட்ன்ற மாதிரி தான் வருது. அது மெயினும் அதான் அத்தாரிட்டேட்டிவ்ன்றது வார்த்தை கூடிடுது. அப்போ அந்த ஒரு சட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அத்தாரிட்டேட்டிவான ஒரு டெக்ஸ்ட்டு, அது அத்தாரிட்டேட்டான வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த ஆர்டிக்கிளில் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டே வந்து அடிஷ்னல் ஜெனரல் அந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வச்சிங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கோர்ட்டு வந்து ஆமாம் அந்த மாதிரி ஆர்டிக்கிளோட ப்ரொவிஷனை மீனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தலைப்பு அப்படி இருக்குன்னு சொல்லப்படலை, ஆர்டிக்கிளில் சொல்லலை. அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகாரப்பூர்வமான டெக்ஸ்ட் தான் இங்கிலீஷில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பேராவும் அப்படின்னு சொல்லலை, தலைப்புன்னு சொல்லலை. ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இந்த கேஸு இப்போ வந்து இந்த வழக்கில் எப்படி போவோம், அப்போ வந்து அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பதில் மனுவை தாக்கல் சொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் என்ன மாதிரி டிஃபென்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ இந்த ஓவரால் பிரச்சனைகளை பார்த்துக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானாக முன்னுக்கு வந்து சரி நாங்கள் இதை கன்சிடர் பண்ணி மக்களோட வசதிக்காக மக்களுடைய கன்வீனியன்ஸுக்காக நாங்கள் இதை பேரை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கும். ஆனால் வழக்கில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆர்குமெண்ட்டை வச்சா, இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை முன்னுக்கு வச்சா அப்பவும் அந்த வழக்கு ஆமாம் இந்த கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் அந்த மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன மாதிரி நீதிமன்றம் ஆனால் மேலே ஆனால் இது வந்து வார்த்தைகள் பார்த்திங்கன்னா வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் வந்து ஆங்கிலம் தான் அப்படின்னு சொன்னால் தலைப்புகள் ஆங்கிலம் தான் அப்படின்னு வார்த்தைகள் முன்னுக்கு வச்சாங்கன்னா அது வந்து அவ்வளோ தூரம் எடுபடுமான்றதும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அது ஆங்கிலம் அல்ல அப்படின்றது மாதிரி தான் வருது. இந்த டிக்ஷனரி மீனிங்கை பார்த்தா அதில் பயன்படுத்திருக்கிற வார்த்தைகள் பாரதிய, நகாரிக்கோ இல்லை சுரக்ஷாவோ, சங்கீதாவோ, நியாயமோ, அப்புறம் வந்து சாக்ஷாவா, சாக்ஷாதீனம், இதெல்லாம் வந்து ஆங்கில வார்த்தைகள் இல்லை ஆங்கிலம் தான் சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணால் அது வந்து அது ஒரு கோர்ட்டில் அவ்வளோ ஒரு நிலைக்கக்கூடிய நிலைக்கத்தக்க ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் அவங்க இந்த அடிஷனல் சென்ட்ரல் இன்னொரு பாயிண்ட்டை வச்சுருக்காங்க. இது வந்து எங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் வந்து அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ், அவங்களோட அத்தாரிட்டி. அது என்ன பேர் வைக்கணுன்றது அவங்க தான் டிசைட் பண்ணணும். அதை வந்து நீதிமன்றம் வந்து தலையிடக்கூடாது. நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுற சட்டத்தை என்ன மாதிரி பேர் வைக்கணுன்றதை நீதிமன்றம் நிர்ணயிக்க முடியாது அப்படின்ற ஒரு அவங்களோட ப்ரீராகரேட்டிவ் ரைட்ஸையும் ஒரு பாயிண்ட்டை ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்லிமெண்ட் என்ன சட்டம் பண்ணுறாங்களோ அது என்ன பேர் வைக்கணும்னு நினைக்கிறது அந்த பார்லிமெண்ட்டில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணணுமோ தவிர அதை வந்து நீதிமன்றமோ இல்லை மற்றவங்களோ வந்து தலையிட்டு நாங்கள் பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக அது எனக்கு தெரியலை. ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வரும் வழக்குன்னு எப்படி வரும்ன்றது கொஞ்சம் பொறுத்து தான் பார்ப்போம். இந்த இது சட்டப்பூர்வமான விளக்கம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது சொல்லக்கூடிய ஒரு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றது சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், அன்புடன் ரஸியா கலி.